ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, பொங்கலுக்கு தரிசனம் போறவங்களுக்கு கூட்ட நிலவரம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கோட டீடைல்ஸை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட்ல உங்களுக்கு டிக்கெட் ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன புக்கிங் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது போல திருமலா தரிசனம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட் ஆகட்டும் இல்ல வேற எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நீங்க திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 0 அப்படின்றது தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கான ஸ்லாட்டும் கம்ப்ளீட் ஆகி நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில திரும்பவும் 4 மணிக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷனோட அப்டேட் நம்ம டெய்லி காலையில இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஸ்ரீவாரி மட்டுமே காலையில ஒரு 8:45 ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப கம்மியா ஒரு 460 டிக்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா தாங்க இருக்கு. இன்னைக்கு 7:45 வந்து கீழ் திருப்பதியில கொடுக்குற ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கான நாளைக்கான ஸ்லாட் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் கம்ப்ளீட்டா கொடுத்து முடிஞ்சு டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நேரடி தர்ஷன்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் நாளைக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க 24 ஹவர்ஸ் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. உங்களுக்கு டோக்கன் வந்து எவ்வளவு நேரம் அவைலபிள் இருக்கோ அது வரைக்கும் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். ஒன்ஸ் வந்து டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் திரும்பியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்து திருமலையில நேத்து தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,962 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் நேரடி இலவச தரிசனத்துக்கு 4 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் முடிஞ்சிருச்சே அதனால கூட்டம் ஹெவியா இருக்குமானா இன்னைக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவுண்டர்ல போயிட்டு டோக்கன் வாங்க தான் வந்து ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணதா காலையில கூட நிறைய பேர் கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். பெரிய அளவுல க்ரௌடுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆவரேஜா எப்பயும் ஒரு 50,000 இருந்து ஒரு 60,000 பேர் தர்ஷன் பார்ப்பாங்க. ஒரு 60 to 70 அந்த மாதிரி ஆவரேஜா இருக்கும். டிக்கெட் கிடைக்கலன்னா டைரக்ட் கியூல போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் படி டைரக்ட் சர்வதர்ஷன்ல ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் ஆகுது. மேபி வந்து ரொம்ப நேரம் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வைக்காம இவங்க கண்டினியூவா கியூல அனுப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இருந்து ஒரு 10 இல்லைன்னா 8 இருந்து 12 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சிடலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல 3 இருந்து 5 மணி நேரம் ஆகுது. அதே போல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ல போறீங்கன்னா 1.5 இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்க்கலாம். தரிசன நேரம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இதுதான் டைம். பட் உங்களுக்கு க்ரௌட பொறுத்து முன்ன பின்ன ஆகலாம். சில வேளை 300 தர்ஷனத்துக்கு நம்ம ஒரு 1.5 இருந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொல்றோம். நீங்க போற டைம்ல கியூல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அந்த டைம்ல இருக்க க்ரௌடு அண்ட் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய டைமை பொறுத்து கூட அது வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஸ்லாட் சில டைம்ல வந்து செக் பண்றது இல்லை. அதனால நைட்டு தர்ஷன் இருக்கவங்கலாம் கூட மத்தியானம் வந்து வருவாங்க. ஸோ அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். டெய்லியும் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கீழ் திருப்பதியில 3:30 மணி டு 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் ஆகுது. கவுண்டர்ஸ் வந்து எது எதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அதாவது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயே கொடுப்பாங்க. இதை தவிர ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்குங்க. ஸோ அதனால கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, செக் பண்ணி பாருங்க. ஏப்ரல் மாசத்தோட எல்லா புக்கிங் டேட்டுமே அஃபிஷியலா அப்டேட் ஆயிடுச்சு. எந்தெந்த டேட்ல என்னென்ன டிக்கெட் இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் வந்து மே மாசத்துக்கு கேக்குறீங்க. மே மாசத்தோட புக்கிங் எல்லாமே அடுத்த மாசம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாசம் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்தோட புக்கிங் தாங்க இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா பொங்கல் அன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை 1 மணிக்கே நடை திறக்கப்படும் அப்படின்றதுதான் அந்த தகவல். தைப்பொங்கல் அன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலையிலேயே குவியும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வார்கள். இதனால் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. அதன்படி வருகிற 15ஆம் தேதி நாளைக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 4 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர மற்ற கால பூஜைகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 14ஆம் தேதிங்க. இன்னையோட மார்கழி மாசம் முடியுது. நாளைக்கு தை மாசம் பிறக்குது.
ஸோ எல்லாருமே தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்போம். அதே மாதிரி திருமலைக்கு இன்னைக்கு நீங்க தர்ஷன் போனீங்கன்னா ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லக்கி டிப் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளையில இருந்து திரும்பவும் சுப்ரபாத சேவா திருமலையில நடக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த சேவால உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நடக்கக்கூடிய லக்கி டிப்ல நீங்க செலக்ட் ஆகுனீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் திருமலைக்கு போனா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஆன்லைன்ல கிடைக்கிறது இல்ல. ஆனா ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணும்போது உடனே கிடைச்சிருது. ஸோ அதையும் நோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 16ஆம் தேதி 17ஆம் தேதி எல்லாம் நீங்க டோக்கன் இல்லாம தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. எந்த டிக்கெட்டும் இல்ல அப்படின்னா நீங்க டெய்லி அப்டேட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. நம்ம சேனல்ல வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து அப்டேட் வந்து கிடைக்கும். டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கா, இல்ல நேரடி தர்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ஷேர் ஆகும். நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.